அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காலம் 1500 ஆண்டுகளை கடந்து ஓடி வந்தாலும் பாலைவனத்தின் வெப்பக்காற்றிலும் ஒரு குளிர்ச்சியாக இன்றும் அன்னாரின் நினைவுகள் நம்மை தழுவி வீசுகின்றன. ஆம், உலகிற்கே அருட்கொடையாக அவதரித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த தினமான அந்த 1500வது ஆண்டை நோக்கி நாம் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் வெறும் கொண்டாட்டங்களுக்கு அப்பால் அந்த புனித வாழ்வு விட்டுச் சென்ற சில காலடித் தடங்கள் மற்றும் ஸ்பரிசங்கள் வழியாக நாம் பயணிக்க வேண்டியுள்ளது. வரலாறு உறங்கும் மண்ணின் ஊடாகவும் அன்னாரின் மூச்சுக்காற்று பதிந்த வழிகளிலும் இது ஒரு ஆன்மீக பயணம். உஹுது யுத்த களத்திற்கு மனதளவில் சென்றால் அங்கே இன்றும் சாட்சியாக ஒரு பாறை நிற்கிறது. சாதாரண கற்களுக்கு சொல்ல முடியாத ஒரு பெரிய கதை அந்த பாறைக்கு உண்டு. உஹுது போரின் பயங்கரமான தருணங்களில் எதிரிகளின் தாக்குதலில் காயம்பட்டு சோர்ந்திருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று ஆறுதல் தேடி சாய்ந்து நின்றது அந்த பாறையில்தான். அந்த நேரத்தில் அன்னாரின் பாதுகாப்புக்காக சாக்ஷாத் ஜிப்ரீல் அலைஹி அவர்கள் காவல் நின்றதும் அதே பாறையின் அருகில்தான். கல்லுக்கு கூட இதயம் உண்டு என்று தோன்ற வைக்கும் வகையில் அன்னாரின் புனித உடல் தீண்டிய அந்த பாறையிலிருந்து இன்றும் கஸ்தூரியின் நறுமணம் வீசுவதாக வரலாற்று ஆசிரியர்கள் சாட்சியமளிக்கும் போது அது வெறும் அற்புதமல்ல, மாறாக இறைதூதர் மீதான காதலின் வாழும் சாட்சியாகும். அங்கிருந்து மக்காவின் வெற்றி முழக்கம் கேட்கும் காலத்திற்கு நாம் நடந்தால் ஜர்வால்த பகுதியில் உள்ள அத்துவா என்ற கிணறு நம்மை வரவேற்கும். மக்கா வெற்றிக்கு தொட்டு முன்பு வரலாறு மாற்றி எழுதப்பட போகும் அந்த மகத்தான காலை பொழுதுக்கு முன்னோடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்து இரவை கழித்தது இந்த கிணற்றங்கரையில்தான். இன்றும் அந்த நீரில் புனிதத்தின் குளிர்ச்சி உள்ளது. மதீனாவுக்கு திரும்பினால் மஸ்ஜிதுன் நபவியின் சோபையில் நாம் பலபோதும் பச்சை குவிமாடத்தின் அழகில் மட்டுமே கண்பதித்து நிற்கிறோம். ஆனால் அதற்கு அருகில் தலை நிமிர்ந்து நிற்கும் வெள்ளை குவிமாடத்திற்கு ஒரு பெரிய வரலாறு சொல்ல வேண்டியுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மற்றும் பின்னர் இஸ்லாத்தை வழிநடத்திய உமர் அலி, உஸ்மான் அலி ஆகியோரின் மிஹராபுகளுக்கு நேர்மேலேதான் அந்த வெள்ளி நிறத்திலான குவிமாடம் அமைந்துள்ளது என்ற உண்மையை நாம் பலபோதும் மறந்துவிடுகிறோம். அந்த பள்ளியின் ஒவ்வொரு தூணுக்கும் ஒவ்வொரு கதை உண்டு. குறிப்பாக கிழக்கு பகுதியில் உள்ள பாபுல் ஜிப்ரீல் என்ற வாசலுக்கு வானிலிருந்து பூமிக்கு வஹியுடன் ஜிப்ரீல் அலைஹி இறங்கி வந்த இறைதூடர் சந்நிதிக்கு மலக்குகளின் வருகை நிகழ்ந்த வாசல் அது. பள்ளியின் ஒளி விளக்குகளின் கதை கூட நம்மை ஆச்சரியப்படுத்தும். பேரிச்சை மட்டைகளை எரித்து உண்டாக்கிய வெளிச்சத்திலிருந்து பின்னர் தமீமுத்தாரி அலி மற்றும் உமர் அலி ஆகியோர் ஏற்றி வைத்த எண்ணெய் விளக்குகளின் ஒளிக்கு அந்த பள்ளி மாறியது. ஆனால் காலம் முன்னேறிய போது 1908இல் சுல்தான் அப்துல் மஜீத் ஆட்சி காலத்தில் அரேபிய தீபகற்பத்திலேயே முதன்முறையாக ஒரு எலக்ட்ரிக் பல்பு ஒளிர்ந்தது மதீனா பள்ளியில்தான் என்பது வரலாற்றில் அதிகம் யாரும் கவனிக்காத ஒரு ஏடு. 1500 ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த ஒளி அணையாமல் கோடிக்கணக்கான விசுவாசிகளின் உள்ளங்களில் ஈமானின் ஒளியாக ஜொலித்து நிற்கிறது. இந்த வரலாற்று எச்சங்கள் அனைத்தும் நம்மிடம் சொல்வது ஒன்றுதான்: அன்னார் நம்மை விட்டு பிரியவில்லை. நினைவுகளாலும் பாடங்களாலும் சுவடுகளாலும் அன்னார் இன்றும் வாழ்கிறார்கள். துஆ: யா அல்லாஹ், அந்த ஹபீபான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சந்நிதியில் ஒரு முறையாவது சென்று சலாம் சொல்லவும், அந்த புனித சின்னங்களை நேரில் கண்டு ரசிக்கவும், நாளை ஜன்னத்தில் அன்னாரின் திருமுகத்தை தரிசிக்கவும் நீ எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. எங்களை ஆசையாக வளர்த்த எங்கள் அன்பு தாய் தந்தைகளுக்கும் எங்களுக்கு அறிவூட்டிய உஸ்தாதுமார்களுக்கும் நீ மஃபிரத்தும் மரஹமத்தும் வழங்குவாயாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.